இப்போ எப்படி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும், பாஜக தான் அதை கொண்டு வரணும், திமுக வலியுறுத்தணும் அப்படின்ற அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இந்த திமுக அதை செய்ய போவதில்லை. திருமாவளவன் இதை அரசியலுக்காகத்தான் தொடங்கினார். கொஞ்சம் இடங்கள் கூடுதலாக பெற்றால் நலம் என்று கருதித்தான் அவர் கொஞ்சம் அதிமுகவுக்கு வரவேற்பு கொடுத்தார். மாநாட்டுக்கு அதிமுகவை அழைத்தார். கடைசியில் அதிமுக பதில் சொல்லுவதற்குள் திமுக உள்ள நுழைந்து விட்டார். அதிமுக பயன்படுத்திக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? இல்லை, அது என்னென்று யோசித்து பதில் சொல்வதற்குள் இங்கே கதைகள் வெகு வேகமாக நடந்து விட்டன. இப்பொழுது 2 பேரை வேறு அந்த மாநாட்டில் பேசுவதற்காக அனுப்ப போகிறார்கள். அதுவும் நான் கூட கூப்பிடல. திமுக தலைவர் ஸ்டாலினே சொன்னார். அதான் அது ஸ்டாலினுக்கு யோசனை சொல்லுகிறவன் எவனும் அவனும் முட்டாளாகத்தான் இருப்பான் என்று நான் நினைப்பேன். இல்லாவிட்டால் இந்த அரசாங்கத்தை இன்னும் நல்லபடியாக நடத்த சொல்லி யோசனை சொல்லலாம். இனிமேல் எந்த ஒன்றை அறிவித்தாலும் நாளைக்கு பிறண்டு விடுவார் திருமாவளவன் என்று அவருக்கு பேரும் வந்து விடும். உங்களுடைய டாஸ்மார்க்குக்கு மதுவை உற்பத்தி செய்திருக்கிற டிஆர் பாலுவையும் ஜெகத் ரட்சகனையும் 2 பிரதிநிதியாக அனுப்ப வேண்டும். இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த டாஸ்மார்க்குக்கு உற்பத்தி செய்தவர்களே இங்கே வந்து கழ்கூடாது என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட மாநாடு இது? நிதிஷ்குமார் செய்யவில்லையா? நிதிஷ்குமார் மாநிலத்தை போல ஏழை மாநிலம் எதுவும் கிடையாது. அங்கேயே பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மதுவிலக்கை நீக்குவோம், 20,000 கோடி ரூபா வந்து அரசுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்படுது. அந்த முட்டாள் சொல்வதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். திருமாவோட திட்டத்தை வந்து ஸ்டாலின் அடிச்சு நொறுக்கிட்டார் அப்படின்றாங்க. நொறுக்கி விட்டார். திருமாவினுடைய கட்சி, திருமாவினுடைய தோற்றம், இமேஜ் என்று சொல்வார்கள், அந்த தோற்றத்தையும் நொறுக்கி விட்டார். முடிந்தது. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். சார் வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் வந்து மதுவிலக்கு மாநாட்டை அறிவிச்சப்ப திமுகவை நோக்கி சொடக்கு போட்டு கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது. இது இப்போ எப்படி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும், பாஜக தான் அதை கொண்டு வரணும், திமுக வலியுறுத்தணும் அப்படின்ற அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது மாதிரி ஒரு குழப்பமான அரசியலை நான் பார்த்ததில்லை. இவர் அதிமுகவை தான் கூப்பிட்டார், நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று. அது ஒரு வெளியேறுவதற்கான அரசியலாகத்தான் இருந்தது. 2வது திமுகவை இந்த மாநாட்டுக்கு கூப்பிட முடியாது. உடன்கட்சியாக இருந்தாலும் கூப்பிட முடியாது. அவர்கள்தான் இந்த தீமைக்கே அடிப்படை. கருணாநிதி தோற்றுவித்த தீமையை அவருடைய மகன் வளர்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் அடிப்படையை தவிர இந்த நாட்டில் ஊன்றியதற்கு காரணமும் ராஜாஜி போய் சொன்னார், 30 ஆண்டுகளாக மக்களை மறக்கடித்து விட்டோம், மீண்டும் ஞாபகப்படுத்தி விட்டால் மறுபடியும் 30 ஆண்டுகளாகவும் இந்த நினைவு போவதற்கு இந்த நாக்கை விட்டு போகாது. ஆகவே இந்த தவறை செய்ய வேண்டாம். இப்படியே இன்னொரு 30 ஆண்டுகள் வளர்த்து விட்டால் பிறகு மக்கள் இந்த சுவையே தெரியாமல் போய்விடுவார்கள். எப்பொழுதும் 2% 4% தப்பாக இருப்பான், அது வேறு. இப்பொழுது இது ஹீராயின் குடிக்கிறவன் இருக்கிறானே, அது மாதிரி இருப்பான். அந்த அளவுக்கு இருப்பது வேறு என்று சொன்னார். கேட்கவில்லை கருணாநிதி, தொடர்ந்தார். சும்மா தீவளைய ஊமையை சொன்னார், தீவளையத்துக்கு நடுவிலே கற்பூரம் இருக்கிறது. அதெல்லாம் சும்மா பொய். அதற்கு முன்னால் 30 ஆண்டுகள் இருந்தது. எப்படி இருந்தது? தீவளையத்துக்குள் இல்லாமல் வேறு எதற்குள் இருந்தது? 37இல் தூக்கி விட்டார்கள் மதுவை. 67 வரையிலும், இன்னும் சொன்னால் 70 வரையிலும் இல்லை, 71 வரையிலும் இல்லை, நீங்கள் வருகின்ற காலம் வரையிலும் இல்லை. 40 ஆண்டு காலம் இந்த நாடு குடியை அறியாமல் இருந்ததே. அப்பொழுது இந்த தீவளையத்துக்குள்ள இந்த கற்பூரம் எரிந்தா போய்விட்டது. மக்களெல்லாம் நிம்மதியாக இருந்தார். நானெல்லாம் குடி தெரியாத தமிழகத்தில் தான் வளர்ந்தேன். அதனால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குடிப்பது கொள்வது என்பதெல்லாம், சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாரும் சிகரெட்டு குடிப்பான். பள்ளிக்கூடத்து ஆளெல்லாம் ஆளுக்கு ஒரு சுண்டி வளையம் விடுவான். அது ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. நானும் சிகரெட்டு குடிக்க பழகிக்கொண்டேன். வளையம் விடுவீங்களா? ஒரு நாளைக்கு வளையமெல்லாம் விடுவேன். ஒரு நாளைக்கு 60 சிகரெட்டு குடிக்கின்றவனாக மாறிவிட்டேன். அது பெரிய தீமையாக இருந்து என்னுடைய 40 வயதில் அதை விட்டு விட்டேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு முறையில் விட முடியாது. அது 5 முறை 6 முறை தொற்று தான் விட முடியும். படிப்படியாக ஒரு தீமையை விடுவதை பற்றி திருமாவளவன் சொல்லுகிறார். சரியான கொள்கையே இல்லை. படிப்படியாகலாம் விடவே முடியாது. நீங்கள் விடுவீர்கள், பிறகு குறைக்கிறேன் என்று குறைப்பீர்கள், பிறகு மறுபடியும் கூடும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரேடியாக விட்டே 5 தடவை தோற்றிருக்கிறேன். பிறகு 5வது தடவை முழு வெற்றி. நான் தான் சோவுக்கு சிகரெட்டு குடிப்பதை நிறுத்துவதற்கான யோசனையும் சொன்னவன் நான் தான். ஆகவே அதுவே பெரிய, அந்த காலத்தில் குடியே அறியாத தமிழகம் அது.
1974 அவங்களும் திரும்ப மதுவிலக்கு கொண்டு வந்தாங்களா சார்? அமல்படுத்திட்டாங்கல்ல. திரும்ப எம்ஜிஆர் தானே கொண்டு வந்தார் அப்படின்றாங்க. அதெல்லாம் மறுபடியும் இது பெரிய தீமையாக போய்விட்டது, எம்ஜிஆர் வலிமை பெற்று கொண்டிருக்கிறார் என்று செய்தார்கள். பிறகு மறுபடியும் எம்ஜிஆர் ஏதோ ஒரு காரணம் பற்றி எம்ஜிஆர் புரியாமல் சில வேலைகள் செய்தார் அரசியலில், அது இது ஒன்று. இல்லாவிட்டால் அவர் பெரிய அவர் குடிப்பதில்லை. திமுகவில் கருணாநிதியை இதை அறிமுகப்படுத்தக்கூடாது என்று நெருக்கடி கொடுத்தவரே எம்ஜிஆர் தான். பிறகு எம்ஜிஆரை சரி செய்து விட்டு தான் இவர் இந்த கொள்கையவே அறிவிக்க முடிந்தது. சரி, ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் ஆட்சியில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எம்ஜிஆர் கொஞ்சம் மடங்கி கொடுத்தார். ஆட்சியில் இருக்கிற போது எம்ஜிஆர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். அதிலே 1-2 தவறுகளும் செய்திருப்பார் இல்லையா? அதில் இது ஒன்று. கடைசியாக அவர் காலத்தில் இது நடந்திருக்க வேண்டியதில்லை. சாராய உடையார்கள் உற்பத்தியாக இருக்க வேண்டியதில்லை. என்ன இது தேவையற்ற, அவருக்கு இருந்த பெயருக்கும் அவருக்கு இருந்த மதிப்புக்கும் இது தேவையற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த போதை உலகத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது கருணாநிதி. இன்றைக்கு ஒரு 2014 மது விலக்கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். 21 ஆட்சிக்கு வந்தாய். கொண்டு வந்தாயா? கொண்டு வர மாட்டீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு முன்பக்கம் 500 கடைகளை மூடி இருக்கும். 500 கடைகளை மூடி இருக்கும். அதெல்லாம் 500 கடையில் என்ன, அப்புறம் 1000 கடையை மூடும். ஒரு இன்னைக்கு ஒரே ஒரு கடை தான் இந்த பந்த் நடக்குது, ஒரே ஒரு கடை தான் திறந்துருக்குன்னா அது இருக்கிறவனாலும் இந்த ஒரு கடைக்கு போயிடுவோம். அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், நம்ம பார்த்துருக்குறோமே, பந்த் அன்னைக்கு ஏதாவது ஒரு டீ கடை திறப்பாங்க, 500 பேர் நிற்பாங்க. ஆகவே இதெல்லாம் ஒரு பேச்சில்லை. இந்த திமுக அதை செய்ய போவதில்லை. திருமாவளவன் இதை அரசியலுக்காகத்தான் தொடங்கினார். அவர் இது இவனோடு என்ன என்று சொல்லி சலித்துத்தான் கொஞ்சம் இடங்கள் கூடுதலாக பெற்றால் நலம் என்று கருதித்தான் அவர் கொஞ்சம் அதிமுகவுக்கு வரவேற்பு கொடுத்தார். மாநாட்டுக்கு அதிமுகவை அழைத்தார். கடைசியில் அதிமுக பதில் சொல்லுவதற்குள் திமுக உள்ளே நுழைந்து விட்டார். ஆனால் இது என்ன பெரிய, ஏன் அவர் அதிமுகவை அழைத்தார் என்றால், திமுக தான் இந்த தீமைக்கு காரணம். ஆகவே திமுகவை விட்டுவிட்டு அதிமுகவை அழைக்க வேண்டும். திமுகவினுடைய தவறுகளுக்கு அதை உட்படுத்தி நாம் வெளியேறுவதற்கு அதிமுகவை அழைப்போம் என்பது தான் சரியானது. ஆனால் திமுக திரும்ப உள்ளே வந்து விட்டால் அதிமுக வெளியே நின்று விட்டான். அதிமுக பயன்படுத்திக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? இல்லை, அது என்னென்று யோசித்து பதில் சொல்வதற்குள் இங்கே கதைகள் வெகு வேகமாக நடந்து விட்டன. அதனுடைய விளைவாக இப்பொழுது 2 பேரை வேறு அந்த மாநாட்டில் பேசுவதற்காக அனுப்ப போகிறார்கள். அதுவும் நான் கூட கூப்பிடல. திமுக தலைவர் ஸ்டாலினே சொன்னார். அதான் அது ஸ்டாலினுக்கு யோசனை சொல்லுகிறவன் எவனோ அவனும் முட்டாளாகத்தான் இருப்பான் என்று நான் நினைப்பேன். இல்லாவிட்டால் இந்த அரசாங்கத்தை இன்னும் நல்லபடியாக நடத்த சொல்லி யோசனை சொல்லலாம். ஆனால் அப்படித்தான் நான் நினைப்பேன். ஆனால் எவனோ ஒரு 2 ஆள் திமுக இந்த திருமாவளவனை கவிழ்ப்பதற்கென்றே ரொம்ப பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வார்கள். 2 பேரை இந்த மதுவிலக்கு மாநாட்டுக்குள், மதுவை எதிர்க்கின்ற மாநாட்டுக்குள், மதுவை இப்போ 6 போல் ஓட விடுகின்ற கட்சியிலிருந்து 2 பேர் போய் அங்கே பேசுகிறார்கள் என்றால் மது ஒழியுமா? ஆக மாநாடு இவர்கள் 2 பேரையும் அறிவித்த உடனே மாநாடு தோற்றுவிட்டது. சொல்லுகிறேன் என்றால் ஸ்டாலினுக்கு, நீங்கள் ரொம்ப ராஜதந்திரத்தோடு 2 பேரை உள்ளே நுழைத்தீர்கள். திருமாவளவனுடைய கட்சி மதிப்பும் போய்விடும், இந்த மாநாட்டினுடைய உயிர்ப்பும் போய்விடும். அதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஒன்றை அறிவித்தாலும் நாளைக்கு பிறண்டு விடுவார் திருமாவளவன் என்று அவருக்கு பேரும் வந்துவிடும். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டீர்களே, இதைவிட கெட்டிக்காரத்தனமாக உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் என்று எல்லா இதுகளிலும் சொன்னேன். நான் என்னவென்றால், இந்த இளங்கோவனும் ஆர்எஸ் பாரதியும் லாயக்கில்லை. இவர்கள் போய் மது ஒழிப்பு பற்றி திருமாவளவன் பேசுவார், இவர்களும் பேசுவார்கள். இவர்கள் பேசக்கூடாது. உங்களுடைய டாஸ்மார்க்குக்கு மதுவை உற்பத்தி செய்திருக்கிற டிஆர் பாலுவையும் ஜெகத் ரட்சகனையும் 2 பிரதிநிதியாக அனுப்புங்கள். இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு காலையிலே கூட நாங்கள் 2000 கேஸ்கள் டாஸ்மார்க்குக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் நாங்கள் கொள்கை அளவில் என்றைக்கும் நாங்கள் மதுவை எதிர்ப்பவர்கள். அது வேறு. 2000 கேஸ்கள் அனுப்புவது என்பது வேறு, இது வேறு. தலைவர் சொல்லிவிட்டார். அவர்தான் டாஸ்மார்க்கை நடத்துகிறார், ஆனால் எங்களை போக சொன்னார். கருத்தளவில் நாங்கள் எல்லாம் உங்களோடு சேர்ந்தவர்கள் தான். செயலளவில் அது வேறு, அதை விடுங்கள். ஆக இந்த டாஸ்மார்க்குக்கு உற்பத்தி செய்தவர்களே இங்கே வந்து கூடாது என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட மாநாடு இது? அதுதான் சரியான பதிலடியாக இருக்குன்றீங்களா? அதுதான் நல்ல மாநாடாக இருக்கும். ஆகவே யாரை அனுப்ப வேண்டும் என்று ஸ்டாலின் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே திருமாவளவனுடைய மாநாட்டின் நோக்கத்தை, கூர்மையை உடைக்க வேண்டுமென்றால் அந்த இப்போயே மாநாட்டினுடைய மதிப்பு போய்விட்டது.
சுத்தமாக போய்விட்டார். போயிடுச்சுன்றீங்க. இவர்கள் 2 பேரையும் வைத்து கொண்டு இவர் மதுவை எதிர்த்து மாநாடு நடத்தினால் சிரிப்பான அத்தனை பேரும். இந்த மாநாடு தோற்கிறதா இல்லையா என்று பாருங்கள். திருமாவளவன் ஆரம்பிச்சப்ப வந்து எல்லாத்தையும் குடிநோயாளியா மாத்திட்டு நலத்திட்டம் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? கள்ளக்குறிச்சி சம்பவத்துல வந்து அதெல்லாம் அவர் வெளியேறுவதற்காக பேசிய நல்லா ஹார்டா பேசினாரு. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து என்ன பிரயோஜனம், என்னால பொட்டு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னவர் படிப்படியா வந்து மதுவிலக்கை குறைக்கணும், தேசிய உள்ள மதுவிலக்கு கொண்டு வரணும். மதுவிலக்கு நான் சொல்றேன், அது இனிமேல் இந்த மாநாடும் மரியாதைக்குரியதாக இருக்காது, திருமாவளவனும் மரியாதைக்குரியவராக இருக்க மாட்டார். என்ன அசிங்கமாக இருக்கிறது. கருணாநிதி மகனை கூட்டிக் கொண்டு வந்து வைத்து கொண்டு ஆட்சியில் இருக்கின்ற டாஸ்மார்க்கெட்டை திறந்து வைத்து கொண்டு ஆட்சி நடத்துகிற கருணாநிதியினுடைய ஆட்களை வைத்து கொண்டு இவர் எப்படி மதுவை ஒழிப்பார்? திமுக எங்களுக்கும் அதான் கொள்கை, ஆனால் நிர்வாக சிக்கல் இருக்கு அப்படின்னு. நிர்வாகம் என்ன சிக்கல்? உலகத்தில் மது விலக்கு என்று முடிவு செய்த ராஜாஜி சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கும் என்று கேட்டாரா? பிரிட்டிஷ்காரனை பார்த்து பணம் கொடு என்று சொன்னாரா? யாரை காப்பாற்றுவதற்காக மதுவை மூடுகிறோம்? மக்களை காப்பாற்ற. உங்களுடைய சிந்தனை அதில்லையே. திருமாவளவன் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்க வேண்டுமா? அது அவனுடைய கொள்கையா? நீ குடிக்க பழகிய நீ குடிக்க பழகியவன் நீ கொடு. நாங்களா திறக்க சொன்னோம்? மத்திய அரசாங்கம் சொன்னதா திறக்க சொல்லி? எதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்க வேண்டும்? இது எதுக்கு தேசிய கொள்கையாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு வீட்டுக்கும் இது கொள்கையாக இருக்க வேண்டும். இதற்கு தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? எதை எடுத்தாலும் தேசிய கொள்கையா? இது என்ன அரசியல் என்று கேட்கிறேன் நான். நிதிஷ்குமார் செய்யவில்லையா? நிதிஷ்குமார் மாநிலத்தை போல ஏழை மாநிலம் எதுவும் கிடையாது. அந்த மாநிலத்தில் அவர் சொன்னார், முன்பு ஒவ்வொரு நாளும் பெண்கள் அடிபடுகின்ற சத்தமும் அவர்கள் அழுகுறலும் கேட்டுக்கொண்டிருக்கும். இப்பொழுது இன்ப முனகல்கள் கேட்கின்றன என்று சொன்னார். என்ன அதனுடைய விளைவு? குடும்பத்தில் இப்பொழுது பணம் புழங்குகிறது. ஆனால் அங்கேயே குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. அங்கேயே பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மதுவிலக்கை நீக்குவோம், 20,000 கோடி ரூபா வந்து அரசுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்படுது. அந்த முட்டாள் சொல்வதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நடைமுறைக்கு சாத்தியமா நல்லது என்று உங்களுக்கு எனக்கு தெரியாதா? இந்த முட்டாள் நடைமுறைக்கு இன்னைக்கு தேதியில சாத்தியமா? அதெல்லாம் நடைமுறைக்கு இல்லை. எல்லாம் தான் கூலிக்கு கொலை செய்வது கூட சாத்தியம்தான் இன்றைக்கு உலகத்தில். ஆகவே இந்த தீமைக்கு நாம் யாரை காப்பாற்றப் போகிறோம் என்பது திருமாவளவனுக்கு தெரிய வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு மோடி பணம் கொடுக்க வேண்டும், இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு கவலையெல்லாம் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை பற்றியதாக இருக்கிறது. இதோட நலத்திட்ட உதவிகள் தேவையில்லை, குடியை ஒளி, மாநாட்டுக்கு நீ வர வேண்டாம். நலத்திட்டங்கள் மட்டும் எதற்காக கொடுக்குறாய்? 48,000 கோடியை இந்த மக்களிடம் சுரண்டி நீ எதற்கு நலத்திட்டம் கொடுக்குறாய்? நீ எதற்கு வருகிறாய் இந்த மாநாட்டுக்கு என்று கேட்க வேண்டாமா? திமுகவே வரேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லியிருக்கணுன்றீங்களா? சொல்ல வேண்டாமா? என்னப்பா நீ இதற்கு வந்தியா? நல்லா இருக்குமா? புகையை ஒழிப்பதற்கு சிறன் குடிக்கிறவனையா கூப்பிடுவது? இது கேடு என்று சொல்வதற்கு அவனையா கூப்பிட்டு இந்த காரியத்தை செய்வது? ஆகவே நான் சொல்லுகிறேன், ஊனாய்களெல்லாம் நாங்கள் இனிமேல் முருங்கைக்காயும், எங்களுடைய கொள்கையும் முருங்கைக்கீரையும் கத்திரிக்காயும் சாப்பிடுவது தான். ஆனால் கால சூழ்நிலை நடைமுறைக்கு ஒத்து வராததால் நாங்கள் ஆடு மாடுகளை அடித்து சாப்பிடுகிறோம் என்று ஓனாய் சொல்வது போல இருக்கிறது. என்ன பெரிய வள்ளலார் மட்டும் இந்த கொள்கையை வைத்து விட்டார். எங்களுடைய கொள்கையும் முருங்கைக்கீரை தான் சாப்பிட வேண்டும். ஆனால் என்ன செய்வது? கால சூழ்நிலை, நாங்கள் ஆடுகளை அடித்து சாப்பிட வேண்டியது இருக்கிறது என்று ஓநாய்கள் சொல்வது போல இருக்கிறது திமுக காரன் சொல்வது. திருமாவோட திட்டத்தை வந்து ஸ்டாலின் அடித்து நொறுக்கிட்டார் அப்படின்றாங்க. நொறுக்கி விட்டார். திருமாவினுடைய கட்சி, திருமாவினுடைய தோற்றம், இமேஜ் என்று சொல்வார்கள், அந்த தோற்றத்தையும் நொறுக்கி விட்டார். முடிந்தது. இனிமேல் இவர் ஸ்டாலினை வைத்து கொண்டு குடியை ஒழிக்க புறப்பட்டவர், இப்படித்தான் இருக்கும் அவருடைய அரசியலெல்லாம் என்று மக்கள் கருதுவார்கள். இப்படித்தான் ராஜபக்சேயை பார்ப்பதற்கு திருமாவளவனை அனுப்பி வைத்தார் கருணாநிதி. நான் எதற்கு ராஜபக்சேயை பார்க்க வேண்டும்? இவர் தமிழீழ தொடர்பு பற்றுடையவர், பிரபாகரனோடு நெருக்கமானவர். இவர் ஈழக் கொள்கையில் சரியாக இருந்தவர். இவர் என்ன சொல்ல வேண்டும் கருணாநிதியிடம்? ஏங்க, நான் பிரபாகரனுக்கு வேண்டிய ஆடு, என்ன போய் நீங்கள் ராஜபக்சேயை பார்த்து விட்டு வர சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் ராஜபக்சே அவரை கட்டிப்பிடிக்கிறார். கட்டிப்பிடித்து, நீ கொஞ்ச நாளத்துக்கு முன்பால் பிரபாகரனோடு சேர்த்து உன்னை பார்த்துதான் உன்னையும் சுட்டு சொல்லியிருப்பேன் என்று சொல்கிறார். கட்டிப்பிடித்து விட்டு வருகிறார். இவர் கருணாநிதியோடு சேர்ந்தால் இதைத்தான் செய்வார். இப்பொழுது ஸ்டாலின் செய்கிறார். திருமாவை காலி செய்கிறதுக்குன்னே திட்டம் வச்சுருக்காங்கன்றீங்களா? ஸ்டாலின் சொல்லுகிறார் என்று அவர்கள் 2 பேரையும் மாநாட்டுக்கு அனுமதிக்கிறார். அப்புறம் மாநாட்டினுடைய நோக்கம் என்ன?
பாமக சொல்லுகிறது என்னை கூப்பிடுன்னு பரிதவிக்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சாதியவாதிகள் மதவாதிகளுக்கு இடம் கிடையாது அப்படின்னு திருமாவளவன் சொன்னது அரசியல் ரீதியாக அதை கொண்டு போனதுக்காக சொன்னதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உலகத்தில் முதல்ல ஸ்டாலினும் கருணாநிதியும் சாதியவாதி இல்லையா? ஒரு கட்டம் சாதி கட்சியாக சேர்த்தார் கருணாநிதி கூட்டணிக்கு. ஒரு தரம் ஆளே கிடைக்கல இவருக்கு, கட்சிகள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள், சாதி கட்சிகளாக சேர்த்தார். எல்லாரும் கேட்டார்கள், சாதி கட்சியை ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர் சேர்க்கலாமா என்று. சாதி என்பது ரியாலிட்டி தானே, அது உண்மையாக இல்லையா நாட்டில்? இன்னும் நான் தான் புதிதாக அதை உண்டாக்கி சேர்த்துக் கொள்கிறேனா, அது இல்லையா என்று அதை நியாயப்படுத்தினார். இவர்கள் வேண்டுமென்றால் ஒரு பேச்சு பேசுவார்கள், வேண்டாம் என்றால் ஒரு பேச்சு பேசுவார்கள். இந்த சாதியவாதி மதவாதி, மதமெல்லாம் அரசியல் அதிகாரம் பெறக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. மதத்தை தனியாக வைத்துக்கொள்ளும், எது வேண்டுமானாலும் தனியாக வைத்துக்கொள்ளும், அதை அதிகாரத்துக்குரியதாக ஆக்காது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது போகட்டும். ஆக மொத்தம் தேர்தல் அரசியலுக்காக இதை செய்யலை அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. ஆனால் அதிமுக கலைப்பிடிக்கிறாரு, தம்பி விஜய் வரலாம் அப்படிங்கிறாரு. அதிமுகவை அவர் அழைத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும். அதற்கு பிறகு ஸ்டாலின் என்ன உனக்கு திருமாவளவன் நோக்கம் என்னன்னு கேட்குறேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றாரு. இல்லை அதெல்லாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து விட்டார்களா என்ன? வாழ்க்கை பூரா கொடுக்க மாட்டார்கள். அது நமக்கு கொஞ்சம் வாக்கு தானே இருக்கிறது, அப்புறம் எப்படி அதிகாரத்தில் பங்கு தருவான்? அது அவன் நிற்கின்ற போதே 130 இடம் 120 இடம் வருவதற்கு தோதாக இருக்கிறான். நமக்கு அவ்வளோ இடம் இருக்கிறதா? நமக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறதா? அவ்வளோ ஓட்டு வங்கி வைத்திருக்கிறோமா நம்ம? அப்புறம் என்ன அதிகாரத்தில் பங்கு அதிகாரத்தில் பங்கு? காங்கிரஸும் கேட்குறாங்களே, அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் காங்கிரஸும் கேட்குறாங்க, இப்போ விசிகாவும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது கரெக்டு. இவர்களுக்கு எவன் கொடுக்குறேன்னுக்கிறான்? இவன் கடைசியில் 9 சீட்லேருந்து 10 சீட் ஆவதற்கு செத்து சுண்ணாம்பாகி விடுகிறானே. இந்த காங்கிரஸை வளர்க்காமல் போனவர்களே இவர்கள் தானே. 1967 தோற்ற பிறகு இன்றைக்கு வரையிலும் ஒரு தனி எதிர்க்கட்சியாக செயல்பட முடிந்தது அவர்களால். இந்த இளம்பவனையும் பானா சிதம்பரத்தையும் வைத்துக்கொண்டு செயல்பட முடியாது. அவனுக்கு மந்திரியாக வேண்டும், இவருக்கும் ஏதாவது அதிகாரம் வேண்டும். அவருக்கு மந்திரியாக வேண்டும், இவருக்கு அதிகாரம் வேண்டும். ஆகவே எந்த காலத்தில் நாம் கட்சி வளர்த்து நாம் மந்திரியாவது? நாம் போய் நிதியமைச்சராக வேண்டும், 10 பேரில் ஒரு எம்பியாக போனோம் என்றால் அங்கே ஆங்கிலம் தெரிந்தவனே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதிநிதி கொடுப்பான். நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், இங்கே இங்கிலீஷ் பேச ஒருவனுக்கும் தெரியாது. இங்கிலீஷ் பேசுவதனாலேயே சிறப்படைந்தவர்கள் இவர்களெல்லாம். அதில் என்ன பேசினார்கள் என்பது வேறு செய்தி. ஆகவே இவர்கள் தான் வளர்க்காமல் விட்டார்கள். இல்லாவிட்டால் பிஜேபி நாம் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று புரிந்து வைத்திருந்தானே, அது புரிந்தது அவங்களுக்கு. தன்னலமானவர்கள் இதில் இருந்தார்கள். அதிலே நம்முடைய கட்சி தோற்றாலும் பரவாயில்லைன்னு நிற்பதற்கு முயன்றான் பாருங்கள். ஒரு மாற்று சக்தியாக உருவாவதற்கு முயன்றான் பாருங்கள். முடியவில்லை என்பது முடியவில்லை என்பது வேறு. ஆனால் நாம் அந்த கட்சியை நல்ல கட்சியாக நினைக்கவில்லை என்பது வேறு. ஆனால் அவன் மாற்று சக்தியாக வர முயல்கிறான். இப்பொழுதும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் தினகரனையும் வைத்து நாங்கள் அதிமுகவில் சேர வேண்டும், ஒன்றாக ஆனால் தான் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை உருவாக்குவதற்கு காரணமே பிஜேபி அஜெண்டா தான். பிஜேபி இவர்கள் 3 பேரையும் உள்ளே அனுப்பி வைத்து விட்டால் பிறகு அந்த கட்சிக்குள் நாம் நுழைவது எளிது என்று நினைக்கிறது. அதனால தான் இவர்கள் 3 பேரையும் விடாமல் எடப்பாடி சரியாக இருக்கிறார். எடப்பாடிக்கு ஒன்று புரிந்தது, தவறு ஏற்கனவே இழைத்து விட்டோம். இனிமேல் நாம் பிஜேபிக்கு அப்பாற்பட்டு நின்றால்தான் 2வது மாற்று சக்தியாக இருக்க முடியும் என்பது தெளிவாக அவருக்கு தெரிகிறது. அவரை சேர்ந்த 4 பேர் கேஸில் மாட்டிக்கொண்டு மோடி காலை கழுவுவதற்கு அலைகிறார்கள் என்பது அந்த அசிங்க அரசியல் வேறு. ஆனால் இவர் நிற்கிறார். அதுதான் கொஞ்ச காலம் சென்று அவர்களும் ஓய்ந்து விடுவார்கள். இல்லாவிட்டால் இந்த 3 பேரோடு அவர்கள் 4 பேரும் சேர்ந்து 7 பேராக ஆவார்கள். இந்த 4 மந்திரிகள் வெளியே செல்வதற்கு அலைகிறார்கள் என்று சொல்ல, இந்த 3 பேரோடு அவர்களும் 4 பேரும் சேர்ந்தால் 7 பேராக அலைய வேண்டியதுதான். பிறகு ஒரு கட்சிக்கான தேவை ஏற்படுகின்ற போது மீண்டும் அந்த கட்சியை பலப்படுத்தி கொண்டு வந்து விடுவார். சரி, தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த கான்செப்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். இவர்களால் வர முடியாது. அது கட்சியை வளர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி வரலாம், இவர்கள் வரலாம், எல்லாரும் வரலாம். நம்முடைய தயவு இல்லாமல் இந்த கட்சி வெல்லாது என்கிற நிலையை தோற்றுவிக்கவர்களால் முடியுமா? அவன் தான் 25 கோடியும் 2 சீட்டும் என்று சொன்னவுடன் ஆனானப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியே கவுந்து போகிறானே. என்ன பண்ணுவார்? தீப்பொட்டி சின்னத்தில் நிற்கிறேன் என்று அழுகிறாரு வைகோ மகன். அந்த கட்சியே போய்விட்டதே. ஒரு மாற்று கட்சியாக உருவாகியிருக்க வேண்டிய ஒரு கட்சி திமுகவுக்கு மாற்று கட்சியாக கருணாநிதி பயந்தார். எம்ஜிஆர் ஒரு முறை உடைத்த போது அவருடைய தனிச்செல்வாக்கில் ஆட்சிக்கு வந்தார். பெரிய அளவுக்கு உறுப்பினர்களை கொண்டு செல்லவில்லை. வைகோ உறுப்பினர்களை கொண்டு சென்றார். கொண்டு சென்றதை காப்பாற்ற முடியவில்லையே.
கடைசியாக வந்து இவரிடம் சரணடைவதை அப்பொழுதே அடைந்திருந்தால் டிஆர் பாலு இருக்க வேண்டிய இடத்தில் வைகோ அல்லவா இருந்திருப்பார். டிஆர் பாலுலாம் எங்கே பெரிய மந்திரியாகாவது, கேபினெட் மந்திரியாக இவர் தான் ஆகியிருப்பார். ஆகவே எல்லாம் எதிர்க்கட்சிகளே இல்லை இங்கே. அதனாலே கொஞ்சம் எதிர்க்கட்சி போல் திருமாவளவன் பேசுவார், சனாதனம் என்பார். இன்னும் அந்த பார்ப்பனிய எதிர்ப்பை கைவிடாமல் வைத்திருக்கிறார். அதை இப்பொழுது திமுகவே கைவிட்டு விட்டது. அதனால் ஏதோ ஒரு பெரிய கொள்கை பேசுகிறார் என்கின்ற ஒரு மயக்கம் நியாயமாக ஏற்படும். திரும்ப ஒரு கட்டத்தில் வந்து இந்த மதுவிலக்கு மாநாட்டு கொள்கையினால கூட்டணியில் விரிசல் வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அந்த அளவுக்கு பேசினாரு. அப்புறம் அவர்களையே கூப்பிட்டு சிம்மாசனத்தில் ஏற்றி விட்டார். என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? திமுக அதை லாபகமாக கையாண்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை திரும்ப இதில் தவறிட்டார்னு நினைக்கிறீங்களா? திருமாவளவனால் தாக்கு முடிக்க முடியவில்லை, அவ்வளவுதானே தவிர என்ன. அவர்கள் லாபகமாக செய்வார்கள். அவர்கள் கற்புக்கரசிகளுடைய, நான் இதற்கு முன்னால் பேசுகிற கற்புக்கரசிகளுடைய மாநாட்டில் 2 கூத்தியாளை உள்ளே விட்டு விட்டால் கற்புக்கரசிகள் மாநாடு அவுட் ஆகிவிடும். இவள் தான் போய் சொல்வாள் முதலிலே, கற்பு என்பது மனித வர்க்கத்துக்கு இன்றியமையாதது, கற்பில்லாத பெண் எதிலே சேர்ந்தவள் என்று இவள் பேசுவாள் முதலில். அவளுக்கே ரொம்ப யோசனை வந்துவிடும், நாம் யார் அவள் யார் என்று. அந்த மாதிரி இவர்கள் வந்து இவர் இந்த கொள்கையில் உறுதியாக நின்றிருந்தால் முதலில் மத்திய அரசாங்கம் நட்டஈடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டார். ஸ்டாலினுக்கு நட்டஈடு வருகிறது, தெருவில் போகிறார். நம்முடைய ஆள் குடிக்காமல் இருப்பது தான் முக்கியம் என்று நினைத்திருப்பார். நியாயமாக இதில் சிந்திக்க வேண்டியது குடும்பங்கள் அழியுமா வாழுமா என்பதுதான். குடும்பங்கள் கையில் 10 காசு சேர வேண்டுமென்றால் குடி ஒழிய வேண்டும். இதை சிந்திக்காமல் அவருக்கு வருமானம் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இருந்தார். பிறகு நலத்திட்டங்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னபோதும் சரியான நிலைப்பாடு தான் எடுத்தார். பிறகு அப்புறம் ஸ்டாலினை பார்த்த பிறகு அவர்கள் 2 பேரையும் கொண்டு வந்து முன்னிலையில் வைத்து கொண்டு மாநாடு நடத்த போகிறார். இந்த மாநாடு விளங்குமா என்று கேட்கிறேன். இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் போட முடியும்? நான் சொல்வது டிஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனும் வர வேண்டும், அப்பொழுதுதான் மாநாடு ரொம்ப சிறப்புறும். அவர்கள் வந்த பிறகு சொல்வார்கள். அதிமுக இதை பயன்படுத்திக்க தவறிச்சான்னு கேட்குறேன். இல்லை, அதிமுக உடனே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அதிமுக சொல்லியிருந்தா இதோட நிலை அப்படியே மாறி இருக்கும்ல. ஏங்க இவர்களுக்கு சக்தி இல்லை, இவர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று அதிமுக காரன் உடனே பதில் சொல்லுகிறான். அங்கே இரு. அதிமுக இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கணும். கருத்து மாற்று இடத்திற்கு இன்னும் ஒரு கட்சியும் வரவில்லை. ஆகவே அவன் இன்னமும் 20%, 21% ஓட்டு வைத்திருக்கிறான். 5% தான் இவனை விட மாறுதல். இந்த கூட்டணிகள் உழண்டு மறு கலைப்பு நடந்தால் மறுபடியும் இந்த அதிமுக வந்து இறங்கி வராது சரிதான்றீங்க. இறங்கி வராது தான் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அது இருக்கட்டும், மாற்று கட்சியாகவே இருக்க வேண்டும். பிஜேபியோடு சேர்ந்த அன்று தான் அழிவான். சிறுத்தை போல் இருந்த திரும்ப சிரித்து போய்விட்டார் அப்படின்னு பாஜக விமர்சிக்குது. இந்த நாடகத்தின் மேல் யாரும் பாஜக சொல்லுகிறத இப்படி தான் தமிழ் பேச தெரியுமா? தமிழிசை பேசியிருக்காங்க. அச்சுச்சோ, எல்லாம் ஜி மே கா கா. ஒரு தலைவரை கூப்பிடும்போது ஐயான்னு கூப்பிட தெரியாது, அது ஒரு கட்சி. ஜி மே, என்னடா இது ஜின்னா என்ன அர்த்தம்? ஏதோ இந்தி வார்த்தையா, மரியாதைக்குரியவர்களே அழைப்பார்களாம். ஜி இவெல்லாம் கலாச்சார ரீதியாகவே கற்பழித்து போனவன் இந்த பிஜேபி. அவன் இப்படியெல்லாம் தமிழ் பேசுகிறான் என்றால் என்ன சொன்ன? சிறுத்தை போல இருந்த திரும்ப சிரித்து போய்விட்டார். ஆகா, இவ்வளோதெல்லாம் தமிழ் பேச தெரியுமா என்று எனக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது. உண்மையில் சிரித்து போய்விட்டார். அந்த மாநாடு தோல்வி அடையும், அவருடைய மதிப்பு குன்றும், அவருடைய பொலிவு குறையும். நடிகர் விஜய் வந்து மோடிக்கு வந்து உதட்டளவில் வாழ்த்து சொல்லியிருக்காரு. பெரியாருக்கு வந்து அது எப்படி உதட்டளவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாருக்கு வந்து உள்ளத்துலேருந்து சொல்லியிருக்காரு. மோடிக்கு வந்து சும்மா ஒரு 4 லைன் போட்டிருக்காரு. பெரியாருக்கு வந்து பகுத்தறிவு பகலவன், உறுதியேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காரு. ஸோ விஜய் பேசினது வந்து இன்னொரு திராவிட கட்சி போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சிக்கிறாங்க. மோடி எதிர்க்கப்பட வேண்டியவர், அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறார். நம்ம சாதாரணமாக மக்கள் இவர் வாழ்த்து சொல்வதை எப்படி புரிந்து கொள்வார்கள் என்றால், இவருடைய சார்பு பார்வையாக புரிந்து கொள்வார்கள். அவ்வளவு தெளிவாக நாம் சும்மா வாழ்த்து தான் சொன்னேன் என்று சொல்வதில்லை. நான் கேட்குறேன், மோடிக்கு வாழ்த்து சொன்னது வெறும் உதட்டளவு என்றால், மோடி நம்முடைய பாகிஸ்தான் பிரதமருக்கு இது மாதிரி உதட்டு வாழ்த்து சொல்வாரா? அவன் பகைவன் என்று கருதுகிற காரணத்தினால் நீ வாழ்க என்று உதட்டாலும் சொல்ல மாட்டான். இல்லை, அம்பேத்கர் பெரியார் காமராஜரை படிங்க அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றாரு. 3 எழுத்து மந்திரம் அப்படின்றாரு. திராவிட அரசியல கிட்டத்தட்ட அவர் வந்து விஜய் திரும்ப கைப்பிடிக்கிறாரு, கடைபிடிக்கிறாரு. ஒரு திராவிட அரசியலுக்கு வருகிறாரா என்று எனக்கு தெரியாது. திராவிட அரசியல் என்பது பித்தலாட்ட அரசியல். திராவிட அரசியல் என்பது ஒரு காலத்தில் மொழி இன அரசியலாக இருந்தது. அதுதான் இந்திய எதிர்த்தார்கள் தமிழ் மொழியின் நன்மைக்காக. அது ஒரு இன அடிப்படையிலான அரசியல்.
அது அண்ணா காலம் வரையில் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி ஆகிவிட்டார். என்ன அதனாலே இப்பொழுது அந்த கட்சிக்கு சும்மா சொல்லிக் கொள்ளுகிறார் திராவிட மரபு என்று ஸ்டாலின். ஒரு மரம் கொள்ளையடிப்பதா திராவிட மரபு? ஆக இப்பொழுது ஒரு கொள்கையும் அவர்களுக்கு கிடையாது. எந்த ஒரு சும்மா பழைய இந்திய எதிர்ப்பை வைத்திருப்பார்கள். பழைய சமஸ்கிருத எதிர்ப்பு, பழைய இந்திய எதிர்ப்பு, இதுதான் மிச்சம் இருப்பது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே இதற்குள் இவர் நுழைகிறாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், மொழி உணர்வு சிறந்தது, இன உணர்வு சிறந்தது. வெளிப்படையாக சொல்லுங்கள். எங்களுடைய கட்சி தமிழ் மொழிக்காக உயிரை விடும், தமிழ் இனத்தை காப்பதற்காக முன் நிற்கும். அப்படி சொல்லிவிட்டு போவதை விட்டு பெரியார் மூலம் அடையாளப்படுத்துதல், அதனுடன் அதுக்கு பல்வேறு நிறங்கள் வரும். இது பெரியாரை தொடாமல் அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன பெரியாரை தொடாமல்? பெரியார் சிறந்த சீர்திருத்தவாதி என்பதில் எனக்கு மறுப்பு கிடையாது. பெரியார் மீது எனக்கு பெரிய மதிப்புண்டு. ஒரு தனி மனிதனாக ஒரு காலத்தின் தேவையை எடுத்து போராடினார். ஆனால் என்னுடைய கருத்து, தமிழனுக்கு மதம் உண்டு, அந்த மதம் முட்டாள்தனமான மதம், அது சைவ மதம் என்று சொல்லியிருந்தால் கூட அது நல்ல செய்தியாக இருந்திருக்கும். இவர் இந்து மதம் என்று தமிழனுடைய மதத்தை நம்பிக்கொண்டு இந்து மதத்தை ஒழிப்பதற்கு முயன்றார். அதனுடைய விளைவு கடைசியில் இந்து மதம் அவன் வடநாட்டுக்காரர்களுடைய கையில் போய் இப்பொழுது இந்துத்துவா மைய அரசின் அதிகாரத்தோடு உள்ளடைகிறது. பெரியார் தோற்று விட்டார். நீங்கள் என்ன செய்திருந்தால் தோற்று இருக்க மாட்டீர்கள் என்றால், நான் ஒரு புது கருத்து சொல்லுகிறேன். தமிழர்களிடம் நீங்கள் இந்துக்களிலே உங்களுக்கு தனி மொழி, நாகரிகம், இனம், பண்பாடு எல்லாம் இருப்பது போல் உங்களுக்கு சமயமும் இருக்கிறது. அது சைவமும் வைணவமும். ஆனால் சைவமும் வைணவமும் முட்டாள்தனமான சமயங்கள் என்பது என் கருத்து என்று அவர் சொல்லலாம். இவனுக்கு இந்து மதம் இவனுடைய மதம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருந்தால், இவன் ஒரு காலத்திலும் மோடியினுடைய RSS இந்தியத்துக்கு தெற்கே நின்றிருக்கும், இங்கே வந்திருக்காது. இப்பொழுது மீண்டும் போராடுவதற்கு இங்கே வீரமணி போதவில்லை. திராவிடர் கழகத்துக்காரன் என்ன செய்ய வேண்டும்? மோடியோடு போராட வேண்டும். மோடியோடு போராட அவனுக்கு சக்தி இல்லை. அவன் அதிகாரத்தோடு வருகிறான். அதனால் இங்கே உள்ளவனில் பல பேர் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள், பிராமணர்கள் அல்லாதவர்கள் அதில் போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதிகாரம் கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, வசதி கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. போவோம் என்று போவதற்கு வருவான். இந்து மதமே உன்னுடைய மதம் இல்லை என்றால் அந்த மதமே இங்கே வராதே. இப்போ பெரிய பிரச்சனை நமக்கு இந்துவாக இருப்பது தான். ஸ்டாலினுக்கு யோசனை இருந்தால் இந்து மறுமலர்ச்சி, இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்ற வேண்டும். மாற்றிவிட்டால் இந்து அங்கே போய்விடும். என்னடா இவர்கள் நம்முடைய மதத்தையே ஒப்புக்கொள்ள, இதையெல்லாம் பெரியார் செய்யவில்லை என்று நான் சொல்லுகிறேன். இப்படி சும்மா நான் எல்லாரையும் பூமாலை போட்டு காலை கழுவுகின்ற ஆள் இல்லைனா என்ன? நீ செய்த சிறந்த செயல்களும் உண்டு. உன் காலத்தோடு உன் போராட்டம் முடிந்தது. ஆனால் எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வலுவாக இருந்தீர்கள். ஆனால் நீண்ட காலத்துக்கு நமக்கு பிறகு வீரமணி அல்லவா வருவார். அப்புறம் வீரமணிக்கு அப்புறம் யார் வருவார்? என்ன, அப்புறம் இன்னொரு துணை செயலாளர் வருவார். அவர்களெல்லாம் இந்து சக்திகளை எய்த்து போராடுகின்ற ஆற்றல் உள்ளவர்களாம் என்று நீண்ட நெடிய காலத்துக்கு அந்த போராட்டத்தை திட்டமிடாமல் பார்ப்பானை ஒழிப்பதற்கு இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும். தமிழனும் இந்து என்று நினைக்கிறானே, நீ இந்து இல்லை என்று உனக்கு சொல்லாமல் அப்புறம் எப்படி நீங்கள் இந்து மதத்தையும் பிராமணனையும் ஒழிப்பீர்கள்? நியாயமாக இந்து மதம் பிராமணனுடைய மதம் தான், அது வேத மதம். இல்லை, அந்த விவாதம் ஒரு புறம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே விஜய் திராவிட சாயலில் போகிறாரு. பெரியார் திடல் போய் இன்னைக்கு பெரியார் பிறந்த நாளைக்கு பெரியார் திடல் போகிறாரு. இப்போவே திராவிட சாயலில் இருக்காரு அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. அது மதிப்பை காட்டுகிறாரா இல்லை அவர் அதை பின்பற்ற போகிறாரா என்று வெளிப்படைய அவர் கையையே திறக்கவில்லை. நீங்கள் அதற்கு சும்மா பிறந்த நாள் விழாவுக்கு போயிட்டு வருகின்ற செயல்களை தவிர இவர் ஒரு மாநாடும் நடத்தப் போவதில்லை. அக்டோபர் 5ன்றாங்க, தெரியல. அப்புறம் அக்டோபர் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வேற 32 கேள்வி வைத்திருக்கிறான். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்வார்ன்னு எனக்கு தெரியாது. போடா என்று சொல்லிவிட்டு நாற்காலி எத்தனை போடுவா என்றால் தரையில் உட்கார்ந்து நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னால் அவன் ஓய்ந்து போயிருப்பான். அதை விட்டு சாப்பாட்டு பொட்டலம் கொடுப்பாய, சமைத்து போடுவாய், இதெல்லாம் கேள்வி. அப்புறம் அவன் புளிக்குழம்பு வைப்பாய, சாம்பார் வைப்பாய் என்று கேட்கணும். இப்படி பதில் சொல்லிக்கொண்டே இருங்கள் வாழ்நாள் முழுவதும். ஒரு யோசனை உள்ளவன் எவனும் இருக்கிறானா இல்லையா என்றே எனக்கு தெரியவில்லை. நான் என்ன பதில், ஒரு மாநாட்டை அவன் தள்ளி வைக்க முடியுமா? நம்முடைய மாநாட்டை இப்படியே போனால் அவன் நடத்த விடுவானா? என்றைக்கு மாநாடு நடத்துவது, என்றைக்கு நம்முடைய கொள்கைகளை சொல்வது, என்றைக்கு மக்களை உயிர்ப்பிப்பது,
என்றைக்கு அவர்களை பின்பற்றும்படி செய்வது? சும்மா நம்மளோட ஆய்வு என்று திரிகின்ற கூட்டம் போதுமா? அதை கொள்கை கூட்டமாக மாற்ற வேண்டாமா? மாற்றினால்தான் இது ஒரு உறுதியாக. மாநாட்டை கூட ஒழுங்கா நடத்த தெரியல அப்படின்றீங்க. இல்லை, நடத்த வேண்டிய நாள் சுருக்கமாக இருக்கிறது. வள்ளலார் தள்ளி சொல்வார். போகுது அப்படின்றாங்க. செப்டம்பர் 23 வாய்ப்பு இல்லை, தள்ளி போகுது அப்படின்றாங்க. சரி, நடத்தட்டும். உங்களுடைய கொள்கையை சொல்லி தொலைத்தால் என்ன? இந்த மாநாடு நடக்கிறது, மதுக்கடை மாநாடு. இதில் நம்முடைய கருத்து என்னன்னு தெரிய வேண்டாமா? நான் சொல்லுகிறேன் என் கருத்தை. இதோடு திருமாவளவனுடைய அரசியலை கருணாநிதி மகன் முடித்து விட்டார் என்று. அதான் நடக்க போகுது. விஜய் மாநாட்டை தள்ளி போடாமல் சீக்கிரம் நடத்தணுன்றீங்க. இல்லை, நான் அதெல்லாம் நடத்த சொல்லலை. அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணும். எனக்கு அதில் என்ன, அவருடைய கட்சி, அவர் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அவ்வளோதானே தவிர. அவர் பயணிக்கிற திசை சரியான்னு கேட்குறேன். பெரியாரை வந்து முன்னெடுத்துறாரு, அம்பேத்கரை முன்னெடுத்துறாரு, காமராஜரை முன்னெடுத்துறாரு. கிட்டத்தட்ட வந்து திராவிட அரசியல் தான் அவரும் செய்கிறாரு. இன்னொரு திமுக போல இருக்கு, இன்னொரு திமுக கிளைக்கழகம் போல தவறாக புரிந்து கொள்வதற்கு அவர் இடம் அளிக்கக்கூடாது. பெரியாரை சமாதிக்கு போவது, அவருடைய சமாதியில் மலர் வளையம் வைப்பது என்று அடையாள அரசியலின் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை சொல்லக்கூடாது. எது கொள்கையோ அதை தெளிவாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும். வெறும் அடையாளத்தால் இவர் அரசியல் நடத்த நினைத்தால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார். அதாவது பெரியார் சிலைக்கு மாலை போடுவது, அண்ணா சிலைக்கு மாலை போடுவது, இப்படியே போய் கொண்டுதான் எம்ஜிஆர் சிலைக்கு ஒன்றும் புரியாது. ஏதாவது ஒன்றை முன்வையுங்கள், ஒன்றை எதிர்த்தெழுங்கள், காலத்தின் தேவை எதுவோ அதை பெரிதுபடுத்துங்கள், அவ்வளவுதான். தவிர இது ஒவ்வொருவருக்கும் மாலை போடுவதனால் என்ன? எனக்கு பெரியாரின் மீது மதிப்புண்டு. ஒரு பெரியாருடைய பிறந்தநாள் விழாவுக்கும் நான் போய் மாலை போட்டதில்லை. மாலை போடாததினால் அவர் மீது மதிப்பு குறைவு என்று பொருள் இல்லை. அதனால் காந்தி ஜெயந்திக்கு கூட நான் போவதில்லை. ஆனால் காந்தியை பற்றி நான் நினைக்காதனாலும் பேசாதனாலும் கிடையாது. காந்தியை தான் நான் தலைமையாகவும் என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் கொள்வேன். ஆனால் இவ்வளவு சிறந்த மனிதனுக்கு பின்வந்தும் நாம் இவ்வளவு மோசமாக அழுக்கோடு இருக்கிறோமே என்று நினைப்பேனே தவிர மிகச்சிறந்த வழிகாட்டி அவர். அதனால் சும்மா காந்தி அதில் ஒருவராக இல்லையாகும். இவர் வைத்திருக்கிற படப்பட்டியலில் காந்தி ஒருவராக இல்லையா? கட்சி மாநாடு போட்டால் முழுசாக தெரிஞ்சிடும். அதான் ஒரு 15 பேராவது வைப்பார் படம். என்ன சரி, யாரை வேணுமாலும் வைக்கிட்ட, பெரியாரை வைப்பது குறைவானதில்லை, மாயாவதியை வைக்காமல் இருந்தால் சரி. ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். நல்ல மனிதர்கள், பின்பற்றத்தக்க மனிதர்களை கொண்டாடுவோம். வஉசியை வையுங்கள், முத்துராமலிங்க தேவரை வையுங்கள், எல்லாரையும் வையுங்கள். திமுகக்கு எதிராக அதிமுக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விஜய் அதே பாதையில் பயணிச்சாருன்னா அவரோட அரசியல் வளர்ச்சிக்கு அது சரியானதாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சில அதே பாதைன்னு எப்படி தெரியும்? ஒரு நாளைக்கு சமூக நீதி, சமத்துவன்றாரு, பெரியார்ன்றாரு, அம்பேத்கர்ன்றாரு, காமராஜர்ன்றாரு. எங்கள் சமூக நீதியை ஒப்புக்கொள்ளாதவன் யார் இருக்கிறா? பகுத்தறிவு பகலவன் எல்லா வகையிலுமே கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் தான் ஒதுக்கீடு திட்டத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். ஒதுக்கீட்டு திட்டத்தில் நாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? விஜயோட அரசியல் பாதையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பாதையே அவர் வெளியே வந்து வீதியில் நடந்தால் எந்த பாதையில் நடக்கிறார் என்று சொல்லலாம். இவர் நடக்கவே இல்லையே. திராவிட அரசியலை பின்பற்றினா விஜய்க்கு வெற்றியா தோல்வியா? திராவிட அரசியலுக்குள்ள அவர் போகிறாரா என்று அவர் போன பிறகு தான் நான் சொல்வேன். நான் சும்மா கருத்து சொல்லிவிட்டு பிறகு அது இல்லை என்று. ஆனால் அவர் சும்மா இப்போ அடையாள அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார். அடையாள அரசியலை எவ்வளோ நாளைக்கு பண்ணுவார் என்று எனக்கு தெரியவில்லை. தெளிவாக வெளியே வாருங்கள். என்ன மாநாடு? அறிவியுங்கள் கொள்கையை. அதை விட்டு மாநாடு என்று அவன் 32 கேள்வி கேட்பானாம், இவர்கள் 42 பதில் சொல்வார்களாம். இப்படியே போய் கொண்டிருக்குமா? ஒரு வலிமையான அசுரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசை நீங்கள் வீழ்த்த வேண்டும். அதற்குரிய வலிமை உங்களுக்கு இருப்பதாக மற்ற அரசியல் கட்சிகள் நினைத்தால்தான் உங்கள் பின்னால் வருவார்கள். மக்கள் நினைத்தால்தான் வாக்களிப்பார்கள். முதலில் யூ ஹாவ் டு பில்ட் யுவர் இமேஜ். யூ ஆர் ஏ ஸ்ட்ராங் மேன், யூ கேன் பி பிலீவ்டு. இந்த கருத்தை எல்லாம் நீங்கள் உண்டாக்க வேண்டும். சும்மா தொலைன்னு நம்ம இருந்தோம்னா அது உண்டாகாது. இதான் நான் அவருக்கு சொல்கிற யோசனை. நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களோட கொஞ்சம் மிக்க நன்றி.